பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி வ அத்பாஇஹி அஜ்மஈன். சுப்ஹானக லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா இன்னக அன்தல் அலீமுல் ஹக்கீம். அம்மா பஅத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வஸ்ஸாபிகூனஸ் ஸாபிகூன் உலாயிகல் முகர்ரபூன். ஸதகல்லாஹு மௌலானல் ஆஸீம். அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹ்வின் திருநாமத்தால் ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹுடைய அருளும் கருணையும் சாந்தியும் சமாதானமும் இருலோகத்தின் தலைவர் சர்தாரே தோ ஜஹான் சர்க்காரே தோ ஆலம் ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார் மீதும் அவருடைய குடும்பத்தார்கள், கோத்திரத்தார்கள், சஹாபாக்கள், தாபியீன்கள், அவுலியாக்கள், நல்லடியார்கள் நம் எல்லோரின் மீதும் அல்லாஹுடைய அருள் என்றென்றும் உண்டாகட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரித்தான பெரியோர்களே, தாய்மார்களே, நண்பர்களே, ரமலான் மாதத்தில் நாயகத்தின் காலை நேர சிந்தனை என்ற நிகழ்வில் முந்துங்கள் முந்திடுவீர்கள் என்ற தலைப்பில் உங்களோடு சில நிமிடங்கள். கண்ணியமான பெரியோர்களே, நல்ல காரியங்களுக்காக, நல்ல செயல்களுக்காக, நல்ல விஷயங்களுக்காக, அல்லாஹுடைய அருளுக்காக நாம் முந்தும் பொழுது, எதையுமே முந்தி செய்யும் பொழுது, முற்படுத்தும் பொழுது நாம் அல்லாஹ்வினால் முந்தி செல்ல வாய்ப்பு இருக்கிறது. நாம் முந்தும் பொழுது, முன்னேறி செல்லும் பொழுது, முதலாக அந்த காரியத்தை செய்வதற்காக முற்படும் பொழுது நாளை அல்லாஹ்விடத்திலும் நாம் முதன்மையை பெற முடியும். எல்லா காரியங்களிலும் அல்லாஹுடைய விஷயங்கள், அல்லாஹுவால் சொல்லப்பட்ட அனைத்து காரியங்களிலும் நாம் முன் செல்ல முயற்சி செய்ய வேண்டும். அதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுவான். வஸ்ஸாபிகூனஸ் ஸாபிகூன். முன் சென்றவர்கள்தான், அவர்கள்தான் அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவர்கள். எனவே அல்லாஹுடைய இந்த வசனத்தை சற்று நாம் நம்முடைய உள்ளங்களில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய காரியங்களில், நாம் செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகளில், நல்ல காரியங்களில் அவைகளுக்காக நாம் முதல் நபராக இருந்திட வேண்டும் என்று நாம் முயற்சி செய்ய வேண்டும். மிக்க பெரியோர்களே, இந்த தீனுல் இஸ்லாத்தை, இந்த மார்க்கத்தை முதலாக சொன்ன பொழுது ஆரம்பமாக ஏற்றுக்கொண்டவர்கள் ஆண்களில் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு. முதன்மையாக ஏற்றுக்கொண்டவர்கள் என்ற பெயரை இன்று வரைக்கும் சொல்லும் அளவிற்கு உயர்வை பெற்றார்கள், முந்தினார்கள், அல்லாஹுவால் முற்படுத்தப்பட்டார்கள். அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா பெண்களில் இஸ்லாத்தை ஏற்றவர்களில் முதன்மையானவர்கள். சிறுவர்களில் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றவர்களில் முதன்மையானவர்கள். அடிமைகளில் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முதன்மையானவர்கள். குர்ஆனை முதல் ஓதியவர்களில் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு முதலிடத்தை பெறுகிறார்கள். முதலாக மக்காவிலிருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்தவர்களில் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு முதலிடத்தை பெறுகிறார்கள். இந்த மார்க்கத்திற்காக ஷஹீதானவர்களில் தன்னுடைய உயிரை தியாகம் செய்தவர்கள் முதன்மையாக அன்னை சுமையா ரலியல்லாஹு அன்ஹா முதலிடத்தை பெறுகிறார்கள். இந்த மார்க்கத்தை உயர்த்துவதற்காக முதல் நடந்த போர் பத்ர் போர். அந்த பத்ர் போர் மூலமாக பெரிய வெற்றியை அல்லாஹ் கொடுத்தான். முதல் போரில் கடந்து கொண்ட அனைவர்களும் சுவர்க்கவாசிகள் என்ற
ஒரு பதவியை, ஒரு உயர்வை அல்லாஹ் கொடுத்தான். அவர்கள் சிறிய சிறிய குற்றங்கள், தவறுகள் எது செய்தாலும் அவைகள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டது என்று சொன்னான். அதற்கு பிறகு வாழும் காலத்தில் என்ன குற்றங்கள் அவர்கள் செய்தாலும் அதெல்லாம் அவர்களுக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொன்னால், அந்த நேரத்தில் அவர்கள் கஷ்டமான காலகட்டத்தில், நோன்பு இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில், கடுமையான வெயில் காலத்தில் இந்த மார்க்கத்திற்காக, அல்லாஹுடைய அந்த கலிமாவை உயர்த்துவதற்காக, அந்த தௌஹீதை இந்த உலகத்தில் பரப்புவதற்காக முதலில் முந்திக் கொண்டதினால் அவர்கள் அல்லாஹ்விடத்திலிருந்து பெரிய ஒரு உயர்வை பெற்றார்கள். அவர்கள் நம்மை விட பெரிய அந்தஸ்தில் முந்திவிட்டார்கள். அன்புமிக்க பெரியவர்களே, அதுபோல முதல் இஸ்லாத்தை ஏற்றவர்கள், மார்க்கத்திற்காக தன்னுடைய உயிரை கொடுத்தவர்கள், ஷஹீதானவர்கள். அதற்கு பிறகு நிறைய பேர்கள் தியாகம் செய்த சஹாபாக்கள் இருந்தாலும் கூட இவைகளெல்லாம் முந்தி சென்றவர்கள், அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய உயர்வை பெற்றவர்கள். இவைகளெல்லாம் நாம் பார்க்கும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்ல காரியத்திற்காக, நல்ல விஷயங்களுக்காக, அல்லாஹ்விற்காக முதலில் அந்த காரியத்தை செய்வதற்கு முற்படுங்கள். நீங்கள் அல்லாஹ்விடத்திலிருந்து பெரிய தரஜாவை அடைய முடியும், நீங்கள் எல்லோரை விட முந்தி செல்ல முடியும் என்ற செய்தியை இது மூலமாக புரிந்து கொள்ள முடியும். முசாஃபஹா செய்வதன் மூலமாக, ஒருத்தர் கை அணைத்துக் கொள்வதன் மூலமாக குற்றங்கள், பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. இந்த செயலை முதலாக செய்தவர்கள் யமன் வாசிகள். அவர்களுக்கு இவர்கள்தான் முதலாக இந்த பழக்கத்தை ஏற்படுத்தியதனால் அவர்கள் முந்தியவர்கள். ஜுமா தொழுகைக்கு வரக்கூடியவர்களில் முதல்ல யார் வருவார்களோ அவர்களுக்கு ஒரு ஒட்டகம் குர்பானி கொடுத்த நன்மை என்று சொன்னார்கள். இரண்டாவதாக வரக்கூடியவர்களுக்கு ஒரு ஆடு குர்பானி கொடுத்த நன்மை. மூன்றாவதாக வரக்கூடியவர்களுக்கு ஒரு ஆடு குர்பானி கொடுத்த, சதகா கொடுத்த நன்மை. அதற்கடுத்து வரக்கூடியவர்களுக்கு, நான்காவதாக வரக்கூடியவர்களுக்கு ஒரு கோழி தர்மம் கொடுத்த நன்மை. ஐந்தாவதாக வரக்கூடியவருக்கு ஒரு முட்டை சதகா செய்த நன்மை என்று சொன்னார். இப்படியாக வரிசைப்படுத்திய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டியது நோக்கம், முதன்மையாக வரக்கூடியவர்களுக்கு, அது முந்தியவர்களுக்கு நன்மை கூட என்பதையும், நன்மை அவர்களுக்கு அதிகமாக கிடைக்குது என்பதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலமாக நமக்கு ஆர்வமூட்டி இருப்பதை நம்ம பார்க்க முடிகிறது. அதே போல பள்ளிவாசலுக்கு வந்து முதல் சஃபில் நிற்கக்கூடியவர்களை பற்றி பேசினார்கள். முதல் சஃபிலே நில்லுங்கள், முதல் சஃபுக்காக முந்துங்கள், அதிலே உங்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும், முந்துபவர்கள் அல்லாஹ்விடத்திலே முந்தி செல்ல முடியும் என்று சொன்னார்கள். முதல் சஃபினுடைய அந்த சிறப்புகளை, நன்மைகளை என்னுடைய சகாக்கள் தெரிந்து கொண்டால் அங்கு இடம் கிடைக்காமல் போய்விடும். பின்பு சீட்டு குலுக்கி போட்டு அவர்களுக்கு இடம் கொடுக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டுவிடும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். எனவே அப்படி என்றால் நாம் சிந்தனையில் கொண்டு வர வேண்டும், யோசித்து பார்க்க வேண்டும். முதல் சஃபினுடைய சிறப்புகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொல்லி தந்திருக்கிறார். பள்ளிவாளுக்குள்ளே வரக்கூடிய நாம் இதுபோல சிறப்புகளை தெரிந்து அவைகளை முந்திக் கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். சஹாபாக்களுக்கு மத்தியில் உரையாற்றி கொண்டிருந்த கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது, நாளை கியாமத் நாளில் 70,000 பேர் எந்த கேள்வி கணக்கும் இல்லாமல், எந்த ஷஃபாஅத்தும் இல்லாமல் சொர்க்கத்துக்குள்ளே நுழைவார்கள் என்ற செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பொழுது, உக்காஷா ரலியல்லாஹு அன்ஹு எழுந்து சொன்னார்கள், கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், அந்த 70,000 பேரோடு நானும் இருக்க துவா செய்யுங்கள் என்று சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்காண்டி துவா செய்ய நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னார். அதற்கு பிறகு மற்ற சஹாபி எழுந்து கேட்ட பொழுது உக்காஷா முந்தி கொண்டார் என்று சொன்னார். முந்தியவர்கள் அங்கே சொர்க்கத்தில் 70,000 பேரோடு அவர்களும் இருப்பதற்குண்டான வாய்ப்பை முந்தி கொண்டவர்கள் பெற்றார்கள். எனவே வஸ்ஸாபிகூன் அஸ்ஸாபிகூன், முந்தியவர்கள் தான் முந்தி விடுவார்கள்.
அவர்கள் தான் அல்லாஹுக்கு நெருக்கமானவர்களும் கூட என்பதை இந்த ஹதீஸின் மூலமாக நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு இவ்வளவு பெரிய தரஜாவை அடைந்ததனுடைய நோக்கம் அல்லாஹ்விற்காக, அல்லாஹ்வுடைய விஷயங்களில் மார்க்கத்திற்காக தன்னுடைய எல்லா காரியங்களிலும் முந்தியதுனால தான். நாளை கியாமத் நாளில் என்னுடைய உயிர் நண்பர் அபூபக்கர் ரலியல்லாஹுடைய ஈமானை ஒரு தராசினுடைய ஒரு தட்டில் வைத்து, மற்ற உலகத்தில் வந்த அனைத்து நபர்களுடைய ஈமானையும் ஒரு தட்டில், தராசினுடைய ஒரு தட்டில் வைத்தால், என்னுடைய நண்பருடைய ஈமான் எந்த தட்டில் இருக்குமோ அதுதான் கணக்கும் என்று சொன்னார்கள். அப்படி என்றால் அவர்கள் நன்மைக்காக முந்தியதின் காரணம்தான். ஒரு கட்டத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை முந்திவிட வேண்டும் என்று நினைத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கட்டத்தில் உங்களுடைய தர்மங்களை கொண்டு வாங்கள் என்று சொன்ன பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய சொத்திலிருந்து பாதியை கொண்டு வந்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு கொடுத்தார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய சொத்தில் பாதியை கொண்டு வந்து கொடுத்தார்கள். வரிசையில் நின்ற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டார்கள், நான் கேட்ட இந்த சதகாவில் தர்மத்தை எவ்வளவு கொண்டு வந்தீர்கள் என்று கேட்ட பொழுது என்னுடைய சொத்தில் பாதியை கொண்டு வந்து தந்தேன் என்று சொன்னார். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், நான் என்னுடைய சொத்து அனைத்தையும் அல்லாஹுக்காக கொடுத்து விட்டேன், அல்லாஹுடைய தூதரின் தான் வீட்டில் வைத்தேன் என்று சொன்னார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு குறிப்பிடுகிறார்கள், ஒரு காலமும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை முந்த முடியவில்லையே என்று சொன்ன செய்தி பிரபலியமானது, எல்லோருக்கும் தெரிந்த செய்தி தான். அன்புமிக்க பெரியவர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, எனவே சிறப்பான இந்த மாதத்தில் நன்மைகள் ஒன்றுக்கு பல மடங்கு கிடைக்கக்கூடிய நல்ல மாதத்தில் நன்மைக்காக நாம் முந்த வேண்டும், நல்ல காரியத்திற்காக முந்தி செல்ல வேண்டும். நோன்பாளிகளுக்கு உதவி செய்வது, நல்ல காரியங்களுக்காக முந்தி செய்வது, பள்ளிவாசலை எங்கே இல்லையோ அங்கே கட்டி கொடுப்பது, மதரசாக்கள் எங்கே இல்லையோ அங்கே கட்டி கொடுப்பதற்கு நாம் முன் சென்று செல்வது, இதுபோல நல்ல காரியங்களுக்காக நாம் முந்தும் பொழுது அல்லாஹ்விடத்திலேயும் நாம் முந்தி செல்கிறோம், அல்லாஹ்விடத்திலேயும் நாம் முதன்மையார என்ற பெயரை நாம் பெறுகிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த நல்ல பண்பை, நல்ல குணங்களை நம் அனைவர்களுக்கும், எனக்கும் உங்களுக்கும், நம்மை சார்ந்த எல்லா மக்களுக்கும் இந்த நல்ல குணங்களை அல்லாஹ் தந்தருள்வானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.